சங்கமித்ரா இந்த பேரை ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. பாகுபலி இந்த படத்தோட ஹிட்டுக்கு அப்புறமா நிறைய டைரக்டர்ஸ் அவங்களோட ட்ரீம் ப்ராஜெக்ட் வந்து கையில் எடுக்க ஆரம்பிச்சாங்க. மணிரத்னம் சார் அதுக்கப்புறம் தான் பொன்னியின் செல்வன் எடுத்தார். அதுவுமே ரொம்ப சூப்பரான ஒரு ஹிட் ஆனது. அதே மாதிரி சுந்தர் சி சாரோட ஒரு ஃபேவரட்டான ஒரு படமாக வர வேண்டியது தான் சங்கமித்ரா. இந்த படத்தோட அறிவிப்புமே ரொம்ப பிரம்மாண்டமாக வந்தது. ஆர்யா, ஜெயம் ரவி, ஸ்ருதிஹாசன் இவங்கெல்லாம் நடிக்கிறதா இருந்தாங்க. இதுக்கு மியூசிக் பண்ண வேண்டியதாக இருந்தது ஏஆர் ரகுமான் சார். ஸோ ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு படமாக தான் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கப்போ தான் ஸ்ருதிஹாசன் இந்த படத்துலேருந்து விலகிறதா அறிவிச்சாங்க. அதுக்கப்புறமா அந்த ஸ்ருதிஹாசன் கேரக்டர் இருக்கு இல்லையா, அதை ப்ளே பண்ணுறதுக்காக திஷா பட்டானி வந்து உள்ளே வந்தாங்க. பட் அதுக்கப்புறமும் ஏதோ ஒரு காரணத்தினால அந்த படத்தோட ஷூட்டுங்கிறது வந்து ஸ்டார்ட் ஆகாமல் தான் இருந்தது. இப்போது அதுக்கு ஒரு நல்ல நியூஸுங்கிறது நமக்கு வந்திருக்கு. இந்த படத்தை தயாரிக்கிறதா இருந்தது தேனாண்டாள் ஃபிலிம்ஸ். இப்போது அந்த தேனாண்டாள் ஃபிலிம்ஸோட நெக்ஸ்ட் இயர் 50வது வருஷம் தொடங்க போகுது அப்படிங்கிறதுக்காக இந்த படத்தை நம்ம திரும்ப ஷூட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. இந்த படம் வந்தது அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா சுந்தர் சி சார் எப்போவுமே படம் எடுக்கிறதுல வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப சூப்பராக என்டர்டெயின்மெண்ட் பண்ணுற மாதிரி எடுப்பார். இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிமாக இருக்கனால அவரோட ஃப்ளேவரில் வரப்போ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் எந்த அளவுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.